சார் வணக்கம். இப்போ வணக்கம். தேர்தல் அறிக்கையா பார்க்கும்போது, திமுக தரப்புலேருந்து அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி பல்வேறு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சாத்தியக்கூறு இருக்கு? நடைமுறைப்படுத்தப்படுமா? இப்போ முதல்ல ஒரு விஷயம், இப்போ இந்த இண்டி கூட்டணி அறிக்கை கிடையாது இது. டிஎம்கேயோட அறிக்கை தான் இது. அதை பற்றி ரஷீத் அல்வின்னு காங்கிரஸ் லீடர் சொல்லியிருக்காரு. அவசரப்பட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இண்டி கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிறவங்க, இவங்க ஒரு மெம்பராக இருக்கிறவங்க, இவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா, எங்களோட கலந்து ஆலோசித்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க தன்னுடைய பார்ட்டியோட அறிவிப்பு மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்கன்னா, அதனால இது டிஎம்கேயோட அறிக்கை தான். இது இண்டி கூட்டணியோட ரஷீத் அல்வி வருத்தப்பட்டு தான் சொல்லியிருக்காரு. ரிபப்ளிக் டிவியில் சொல்லியிருக்காரு அவர் அதை பற்றி. இப்போ நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதாவது அறிக்கையில் இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட் 2-3 பாயிண்ட் சொன்னாலே மக்களுக்கு நல்ல தெளிவு வந்துடும் நினைக்கிறேன். அதில் என்னன்னாக்கா முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடி இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரத்து செய்யணும்னா அதுக்கு பார்லிமெண்ட்டில் திருப்பி ஆக்டெல்லாம் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வரணும். அது இப்போ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதே இப்போதைக்கு என்ன நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆக்சுவலாக எல்லாருமே இப்போ என்னுடைய ஓன் ஒப்பீனியன் என்னன்னாக்கா, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தான் இவங்க சொல்கிற இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற அவங்களுக்கே தோணுனதுனால தான் ஏதோ காத்து வாக்கில் பேசியிருக்காங்கன்னு தோணுது. ஆட்சிக்கு நம்ம வரப்போகிறதில்ல, அதனால் எதை வேணால் சொல்லலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. நீட்டு ரூல்ட் அவுட்டு, அது இருக்க தான் போகுது. அது மோரோவர் அண்ணாமலை சார் நிறைய எத்தனை பேர் அதனால் பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு வெள்ளரிக்காய் விற்கிற வண்டி தள்ளிட்டு போகிற பையன் இதில் படிக்கிறான் போகணும்னு, எய்ம்ஸ் மதுரையோடைய யூனிட் இதில் படிக்கிற ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான்னு கூட வந்திருக்கு. அதனால் அந்த நீட்டை பற்றி திருப்பி இவங்க அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அது ஒன்று சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இந்த குடியுரிமை சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கும் திருப்பியும் பார்லிமெண்ட்டில் இவங்க மெஜாரிட்டி வரணும். ஆட்சிக்கே வருவாங்களா, எவ்வளோ சீட்டு வருவாங்கன்றது தெரியாதுங்கிற போது அதை ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை தவிர திருப்பியும் இலங்கை அகதிகளுக்கு குடிமுறை உரிமை வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் நிறைய 2-3 தடவை சொல்லிட்டேன். குடியுரிமை இலங்கை தமிழர்களுக்கு வழங்கினால் அவங்களுடைய ஆதாரமான நாட்டினுடைய உரிமைகள், அவங்க சார்ந்த இலங்கையில் அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி, அது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஆக்சுவலாக சிங்களர்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பற்றி விரிவான புரிதல் இல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது ஒன்று. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமாக எந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னாக்கா, இந்தியா முழுக்க மகளிர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும், உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வழங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இலவசங்கள்லாம் ஏகப்பட்ட கடன் இருக்குது. 8 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு ஆல்ரெடி. ஆல் இண்டியா லெவலில் என்னத்தை போய் இவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க? அட்லீஸ்ட் டார்கெட்டட் விமனுக்கு கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாலும் அது பரவாயில்ல. என்டையர் லேடிஸுக்கு மகளிருக்கு இந்தியா முழுவதும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிக்கணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கேஸ் சிலிண்டரோட விலை 819 ரூபா 18 ரூபா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மோடிஜி ஒரு 100 ரூபாய் குறைச்சிட்டாரு. அதில் 918 இருந்தது, 818 வந்திருக்கு. இப்போ 818 ரூபா வந்திருக்கு. 500 ரூபாய்க்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 300 ரூபா குறைக்கணும். 300 ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% வரைக்கும் 40-45% குறைக்கணும். இதெல்லாம் ரொம்ப கடினமானது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதே மாதிரி பெட்ரோல்லையும் சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, பெட்ரோலை நான் 75 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க. அதே மாதிரி டீசல் 65 ரூபாய்க்கு. இந்த பெட்ரோலை மட்டும் எடுத்துக்கிட்டு உதாரணமா நம்ம எல்லாரும் பார்க்கலாம். நீங்க பாருங்க, எந்த ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஆதார விலை இருக்கும். அது மாதிரி பெட்ரோலுக்கு ஒரு ஆதாரமா கிட்டத்தட்ட 57 60 ரூபாய்க்குள்ள அதனுடைய பேசிக் பிரைஸ் இருக்கு. அதுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபாய் 14 ரூபாய் ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. அந்த கமிஷனை தான் அவங்க இந்த செட்டப்புக்கு பண்ணி அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்கறது எல்லாத்தையுமே அவங்க அதுல இருந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே செய்யணும். 14 ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு கமிஷன் வருது. ஸோ 60 14 74 ரூபாய் ஆயிடுச்சு. இதை தவிர சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 16-17 ரூபாய் இருக்கு. ஸோ 60 14 74 இன்னொரு 17 ரூபாய் போட்டீங்கன்னா ரூபா வரும். இப்ப இதை தவிர ஸ்டேட்டினுடைய கவனிச்சு பாருங்க, இதுல சென்ட்ரலோட 17 ரூபாய் தான் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியா வாங்குறாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் கிட்டத்தட்ட 19.8 ரூபாய் இருக்கு. அதாவது 19 rupees 80 பைசா இருக்கு. இப்ப நீங்க இந்த இவர் 75 ரூபாய் கொடுக்குறேன்னா, இவருடைய ஸ்டேட்டினுடைய ஃபுல் 19 ரூபாயும் கழிச்சாலும் கூட 89 ரூபாயில தான் விற்கவே முடியும். ஸ்டேட்டுக்கு வேட் 0, பெட்ரோல் விற்கிறதுக்கு பர் லிட்டருக்கு ஸ்டேட்டினுடைய ரெவென்யூ 0ன்னு வச்சா கூட
தான் விற்க முடியும். ஆனா அவர் 75 ரூபான்னு சொல்லியிருக்காரு. இதே கதை தான் டீசலுக்கும் வரப்போகுது. ஆதார விலை இருக்கு, டீலர்ஸினுடைய கமிஷன் இருக்கு, ஸ்டேட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வேட். இது எப்படி, என்ன கால்குலேஷன், யார் சொல்லி கொடுத்தாங்க? என்னமோ ஒரு கால்குலேஷன், ஏதோ ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி இதை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி 2-3 ஐட்டம் பார்த்தாலே மக்களுக்கு புரிஞ்சிடும். இந்த அறிக்கையில் வந்து ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நிறைய சமூக வலைதளங்கள்லாம் வந்துருச்சு. 2021 என்ன சொன்னாங்களோ அதே இதை தான் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ சொன்னதையே ஒன்றுமே இன்னும் செஞ்சு முடிக்கல. இப்போ இன்னுமே என்னத்தை செஞ்சு முடிக்க போகிறாங்க? ரெண்டாவது இது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. அது எப்படி சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரியல. ஏன்னா இப்போ ஜோக்காக வந்து சில பேர் சொல்கிறது என்னன்னாக்கா வந்து இன்னும் இப்போ பன்னாட்டு போர்கள் அமைதி கொண்டு வரேன் அந்த மாதிரிலாம் தான். ரஷ்யா யுக்ரைன் வார நிறுத்திடுவேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அப்புறம் இஸ்ரேலில் ஹமாஸோட இருக்கிற சண்டையை நிறுத்திடுவாங்க, அந்த மாதிரி மட்டும்தான் சொல்லலையே தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதில் எதுவுமே வந்து புதுசாக ஒரு ஏதோ சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 3வது ரயில்வே இது அதுவும் மத்திய அரசு தான் அமைக்கணும். சென்னையில் வந்து 3வது முனையம் வைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்புறம் 2-3 மெட்ரோ ட்ரெயின்லாம் 2-3 ப்ராஜெக்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே திருப்பியும் அதெல்லாம் சென்ட்ரல் ப்ராஜெக்ட் தான் வரப்போகுது. தமிழ்நாட்டுக்குன்னு இவர் தனியாக அறிக்கைன்னு விடுறது, அதுக்கு பேசாமல் ரஷீத் அல்வி கேட்ட மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம்லேயே அதை அறிவிச்சிருக்கலாம். அது எதுக்காக தனியாக தான் அறிவிச்சாருங்கிறது தெரியல. பட் எல்லா கட்சியுமே தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கவர்ச்சியாக கொடுக்குறதும், அந்த கவர்ச்சியை பார்த்து மக்கள் வந்து ஓட் பண்ணுறதும் நார்மல் தானே? இது எல்லாமே இது நார்மல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து இந்த மாதிரி கவர்ச்சி திட்டங்களை போன தேர்தல், அதாவது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் அனௌன்ஸ் பண்ண போது எந்த அளவுக்கு இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்குங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதியில் அவர் வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, நான் 95% எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றி முடிச்சிட்டோம், சூப்பர் எல்லாம் முடிச்சிட்டோம், இந்த அருமையான இந்தியாவிலேயே பெஸ்ட் முதல்வர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஊடகத்துலலாம் வருது, செய்தி வருது எல்லாம். ஆனால் அண்ணாமலை சார் வந்து திருப்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க சொன்னதில் 10-15% கூட செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா நான் என்ன சொல்ல முடியும்னா, இப்போ வந்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க, யார் சொல்கிறத நம்புறதுனே தெரியல. அந்த மாதிரி இவங்க 95% ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் 80%, இன்னொரு 75%, 100% அப்படிங்கிறாரு. ஆனால் அண்ணாமலை வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்க செஞ்சுருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவர் 10-15% கூட இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. மக்கள் அதை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறையா சமூக ஊடகங்களில் வந்து குறிப்பாக நான் சொல்கிறேன், லேடிஸே வந்து பயங்கரமாக வந்து ஒரு அவர்ஷனோட தான் பேசுகிறாங்க. ஒன்றும் கிடைக்கலங்க, சும்மா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கு வந்து எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு ஏதாவது திட்டங்கள் இருந்ததுன்னா ஓகே, ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருந்தால் நலத்திட்டங்கள் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி இந்த இதுவும் பாருங்கள், 100 நாள்லேருந்து 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகாவில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மன்ரேகாவுக்கு வந்து பிரச்சனையே என்னன்னாக்கா, நீங்கள் எந்த கிராமத்துக்கு போய் விவசாயிகள்கிட்ட கேட்டாலும் இந்த மன்ரேகானால விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் வரமாட்டேங்கிறது தான் இன்னைக்கு இதற்கிற நிதர்சனமான உண்மை. அதுக்காக நான் அதை எடுக்கணும்னு சொல்லலை, ஒரு வேற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் செஞ்சு கொண்டு வரது இது வரணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய பாயிண்ட். அதனால் கவர்ச்சிகரமான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. காலங்காலமாக ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, 67 ஃபர்ஸ்ட் கொடுத்த கவர்ச்சிகரமான திட்டத்தை விடவா இவங்க இன்னைக்கு கொடுக்குறாங்க. ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொன்ன கவர்மெண்ட்டுங்க இது. அப்பயே சொன்னாங்க ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஸ்லோகன்லாம் தெரியுமா? கும்பி எரியுது குடல் கருகுதுன்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை விட என்ன தெரியுமா, கடைசியில் என்ன சொன்னாங்க, வந்து எங்களுக்கு ஆசை தான் 3 படி கொடுக்கணும்னா, ஆனால் 1 படியாவது கொடுப்போம் அப்படின்லாம். இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ். பதவிக்கு வர்றதுக்காக கவர்ச்சிகரமான திட்டம், மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் இப்பவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் கவர்ச்சிகரமான திட்டங்களை எதை வேணால் அனௌன்ஸ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 15-25% அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் செய்யறது இல்லையே. இது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் என்னது, அவர் தான் சொல்லிக்கிறாரு எல்லாம் செஞ்சுருக்கோம்னு. சிலது செஞ்சுருக்காங்க டச் அப் மாதிரி, அது வந்து ஒத்து வராது, அவ்வளோ தூரம் எடுபடுவான்னு தெரியல. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. எஸ்பெஷலி இந்த எண் மக்கள் யாத்திரை மூலமாக நிறைய பாதி திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசோட திட்டம்னு சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பிட்டாங்க. சிக்கர் ஓட்டுற வேலை தான் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வந்துடுச்சு இப்பெல்லாம். அதனால கவர்ச்சிகரம்ன்றது அந்த காலத்துலேருந்தே கவர்ச்சிகரம் தான். ரூபாய்க்கு 3 படி அரிசியை கவர்ச்சியை விடவா வேற திட்டம் வேணும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். எனவே மக்கள் பார்க்கட்டும், இன்னும் நிறைய வரிசையாக வரும் இன்னும் இன்ஃபர்மேஷன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.